மக்களின் இடஒதுக்கீடை பற்றியும் நம் மக்கள் மறுமொழிக்கு போவதை பற்றியும் ஒரு சில வரிகள் சொல்ல விரும்புகிறார். அண்ணா இதை கேட்போம். ஆலம்பர மீனவன் யூடியூப் சேனல் பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க. மீனவ சொந்தங்களே, நம்மளுக்கு ஏன் இடஒதுக்கீடு அப்படின்னாக்கா, இடஒதுக்கீடு இல்லாமல் இந்த சமுதாயம் எவ்வளோ பின்தங்கி இருக்குன்றது எல்லாரும் பேசுகிறாங்க. அதை முன்னெடுத்து செல்றதுக்கு ஒரு தலைவர் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த மக்களை போராட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு அந்த வழி வகுக்க மாட்டாங்க. இடஒதுக்கீடுனா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், கல்வி எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு இருந்தால், அரசியல் இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளை முன்னெடுக்க முடியும். இன்னும் வரைக்கும் நம்ம சமுதாயம் பின்தங்கி இருந்த காரணத்துக்கு இடஒதுக்கீடு தான் ஒரு காரணம். மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் தெரியாத சமுதாயம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சமுதாயம் சிங்காரவேலர் காலத்திலேயே உலகத்திலேயே 10 தலைவர்களில் சிங்காரவேலரும் ஒருத்தர், மிகப்பெரிய அரசியல் தலைவர். அந்த வழியில் வந்த நம்ம சமுதாயம் இன்று அரசியல் புரிதல் இல்லாமல், இடஒதுக்கீடை பற்றி போராட்டம் இல்லாமல் மக்கள் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதுக்காக ஒரு வரிகளில் நான் கவிதையாக சொல்ல விரும்புகிறேன். காற்றை எதிர்த்து கடலை கிழித்து கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாட்டு நாகரிகத்தை நடவு செய்தவர்கள் மீனவர்கள். பூமியின் மையக்கோட்டுக்கு மேலே பயணம் செய்தவர்கள் இன்று வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு இடஒதுக்கீடு? இதற்காகத்தான் என்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆலம்பர மீனவன் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க.